Welcome to our channel. Today we will learn 12th standard biobotany chapter 5ல பார்த்தோம் அப்படின்னா plant tissue culture. இந்த லெசனில் இருக்கக்கூடிய 1 mark கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாம். First one, choose the correct answer from the given option. First one, totipotency refers to. Totipotency refers to. Answer option B, capacity to generate a whole plant from any plant cell or explant. அதாவது totipotency அப்படிங்கிறது என்னன்னா ஒரு முழு ஆக்குத்திறன், அதாவது எல்லா தன்மையும் அதுக்கு வந்து இருக்கும், எல்லாம் கப்பபிளாக ஒரு ஹோல் பிளான்ட்டை உருவாக்கக்கூடிய ஒரு பிளான்ட் செல்லையோ எக்ஸ்பிளான்ட்லேருந்தோ ஒரு ஹோல் பிளான்ட்டை வந்து அதனால் ஜெனரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது தான் டோட்டிபொட்டன்சின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மைக்ரோ ப்ராபகேஷன் இன்வால்வ்ஸ். இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, மைக்ரோ ப்ராபகேஷன் வந்து எதில் இன்வால்வ்டாக இருக்குன்னா வெஜிடேட்டிவ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் பை யூஸிங் ஸ்மால் எக்ஸ்பிளான்ட்ஸ். அதாவது ஸ்மால் எக்ஸ்பிளான்ட்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறாங்க, வெஜிடேட்டிவ் பிளான்ட்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், நிறைய பிளான்ட்ஸை வந்து மல்டிபிள் பண்ணுறாங்க. எது மூலமாக? மைக்ரோ ப்ராபகேஷன் மூலமாக. இப்போ மைக்ரோ ப்ராபகேஷன் இன்வால்வாக இருக்கிறது வந்து ஆப்ஷன் பி, வெஜிடேட்டிவ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் பை யூஸிங் ஸ்மால் எக்ஸ்பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங் பார்க்கலாம். டோட்டிபொட்டன்சி ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிவிங் செல்ஸ் டெவலப்ஸ் இன்டு என்டையர் பிளான்ட். டி டிஃப்ரென்சியேஷனா reversion of mature cells into meristem. Next, explant na selected plant tissue transferred to culture medium. Next, differentiation na biochemical and structural changes of cells. இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் வரும், CADB. Next, the time duration of sterilization process by using autoclave is dash minutes and the temperature is dash. Answer is option B, 15 to 30 minutes and 121 degrees Celsius. Next, which of the following the statement is correct? அதாவது இங்கே 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அகார் இஸ் நாட் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் மெரைன் ஆல்கே சச் அஸ் சீவீட்ஸ்னு இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா, அகார் வந்து மெரைன் ஆல்கேலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து தவறு. ஏன்னா அகார் வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க, மெரைன் ஆல்கே. ஓகேவா? மெரைன் ஆல்கேலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு தவறு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள், காலஸ் அண்டர்கோஸ் டிஃப்ரென்சியேஷன் அண்ட் ப்ரொடியூசஸ் சொமேட்டிக் எம்ப்ரியட்ஸ். திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஏன்னா காலஸ் அப்படிங்கிறது எது, அண்டர்கோஸ் இதில் டிஃப்ரென்சியேஷன் அடைஞ்சு அது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, சொமேட்டிக் எம்ப்ரியட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட்ஸ் இஸ் டன் பை யூஸிங் மெர்குரிக் புரோமைடு. இதில் வந்து ஸ்டெரிலைசேஷன் எக்ஸ்பிளான்ட்ஸை ஸ்டெரிலைசேஷனில் வந்து பார்த்தோம், சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷனில் என்ன யூஸ் பண்ணுவாங்க, HgCl2, அதாவது மெர்குரி குளோரைடு தான் யூஸ் பண்ணுவாங்க, மெர்குரிக் புரோமைடு கிடையாது. இப்போ திஸ் இஸ் ராங். நெக்ஸ்ட், pH ஆஃப் த கல்ச்சுரல் மீடியம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5.6லேருந்து 6.0 வரலும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஸோ விச் ஆன்சர் கரெக்ட்? ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு, செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் கிவன் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து எது இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எ டானிக் யூஸ்டு ஃபார் கார்டியாக் அரெஸ்ட் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் டிஜிட்டாலிஸ் பர்பியூரா அப்படின்னு இருக்கு. பர்பியூரியா, டிஜிட்டாலிஸ் பர்பியூரியா. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு வந்து எதில் இருக்குது, அதுக்குரிய டானிக் வந்து எதில் இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா டிஜிட்டாலிஸ் பர்பியூராலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஸோ இது கரெக்டு தான். நெக்ஸ்ட் பாருங்கள், மெடிசன் யூஸ்டு டு ட்ரீட் ரூமேட்டிக் பெயின் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் கேப்சிகம் ஆனம்னு இருக்குது. அதாவது ரூமேட்டிக் பெயின், வாத நோய், மூட்டு வலின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து மெடிசன் எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா கேப்சிகம் ஆனம்லேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு, அண்ட் ஆன்டி மலேரியல் ட்ரக் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஜிங்கோனா அஃபிசினாலிஸ். அதாவது ஜிங்கோனா அஃபிசினாலிஸில் இருந்து தான் என்ன ஐசோலேட் பண்ணுறாங்க, மலேரியா ட்ரக் வந்து ஆன்டி மலேரியல் ட்ரக் வந்து ஐசோலேட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஆன்டி கேன்சினோஜெனிக் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சீன் இன்
கேந்த்ராந்தஸ் ரோசியஸ், அதாவது கேந்த்ராந்தஸ் ரோசியஸில் இருந்தால் என்ன இது பண்ணுறாங்க, ஆன்டி கேன்சருக்கான நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்க முடியும். ஆனால் இது வந்து நாட் சீன்னு சொல்லியிருக்காங்க. நாட் சீன் அப்படிங்கிறது ஃபால்ஸு. ஸோ நம்மளுக்கு வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகேவா? மற்ற 3மே ஆன்சர் கரெக்டு. 4th ஒன் மட்டும்தான் இன்கரெக்டாக இருக்கா. நம்மளுக்கு வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்கள், வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம். வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ் வந்து எது டெவலப்டு ஃப்ரம் எதில் இருந்து? மெரிஸ்டம் கல்ச்சர்லேருந்து டெவலப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு த ப்ரிவென்ஷன் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் லாஸ் ஆஃப் பயாலஜிக்கல் இன்டெரிட்டி. ஆன்சர் இஸ் பயோசேஃப்டி. நெக்ஸ்ட்டு 9th ஒன் பாருங்கள், க்ரையோ ப்ரிசர்வேஷன் மீன்ஸ் it is a process to preserve plant cells, tissues or organs. Answer is at very low temperature of -196 by using liquid nitrogen. இதை யூஸ் பண்ணி தான் க்ரையோ ப்ரிசர்வேஷன் ப்ராசஸே பண்ணுவாங்க. ஓகே, வந்த மெத்தடில். நெக்ஸ்ட்டு 10th ஒன், லாஸ்ட் ஒன் மார்க். solidifying agent used in plant tissue. solidifying என்னது? சாலிட் அப்படிங்கிறது திட நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஏஜென்ட் வந்து பிளான்ட் திஸ்யூவில் யூஸ் பண்ணக்கூடியது எதுனா அகார் மீடியம். அப்போ அகார் தான். அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்லாம் நம்மளுக்கு கொஸ்டின் ஆன்சர்லாம் இருக்குமா, அதுக்குரிய ஆன்சர் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.